நண்பர்களே, இந்த ஊர் பேர் ஊத்தி மூடா. ஊத்தி மூடா ஊத்தி UTHIMOODU. இது நான் ஊத்தி மூடு தானேங்க, கரெக்டு தானேங்க? எனக்கு ஊத்தி மூடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படியா பேர் இப்படிலாம் வைக்கிறீங்க ஒரு டைப்பாக? நண்பர்களே, ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபன்னு தாண்டி போகிறாங்க. அங்கே திரும்ப போய் ஸ்டேஸ் பண்ணி கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. முடியலை. ஸோ சேட். பஸ் ஸ்டாண்டு பேரில் வேறு MLA MP எல்லா ஊர்லேயும் இந்த கட்சி தான் அராஜகம் பண்ணும் போல். என்னங்க போகிறோம் போய்கிட்டே இருக்கோன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் காட்டுது. சர்ன்னு போயிடலாமா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் யோசிக்கிறேன். சரி வேணாம், இப்போதான் கொஞ்சம் ரோடு பரவாயில்ல, ஆளே இல்லாமல் காலியாக இருக்குது. கார்னரிங் பண்ணவும் நல்லாயிருக்கு. நம்ம வேறு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்லா பெரிய 10 mm வந்து அதிகமாக போட்டிருக்கோங்க, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். அதனால் வந்து வண்டி நல்லா ஸ்டேபிளாக போகுது. இப்போ பாருங்க, அழகாக ஏதோ குழந்த மாதிரி போகுது அது பாட்டுக்கு. இந்த ஆடு வேறு வெங்காயம் அவனை வந்துக்கிட்டே இருக்குது. இவர் தான் நம்ம டீமில் கொஞ்சம் ஸ்லோவாக வராரு. இவர் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம எல்லோரும் சீக்கிரம் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சரியான வெயில், முடியவே முடியல. அதான் நிறுத்தி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். எப்பா என்ன வர்க்காலா கூலிங்காக இருக்கும்னு நினச்சேன், போட்டு தாக்குது வர்க்காலா. இது எப்படி லூஸ் ஆனிச்சு? சரிங்க, நான் போகிற வழியில் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வர்க்காலா பக்கமாக வந்தாச்சு. இன்னும் 35 கிலோமீட்டர் தான் வர்க்காலாவுக்கு. இப்போ தான் அந்த வர்க்காலாங்கிற போர்டே பார்த்தேன், அதனால தான் கேமரா ஆன் பண்ணேன். இவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், ஆனால் ஒரு இடத்துல கூட வர்க்காலா போர்டு நான் வர இடத்துலேருந்து பார்க்கல. அவ்வளோ ஃபேமஸான ஏரியா பேர் போடலைங்க. இப்போ தான் ஒரே ஒரு போர்டில் பார்த்தேன், வர்க்காலா இந்த ரோடு தான் அப்படின்ட்டு. இதுதான் மெயின் ரோடு என்னென்னு தெரியல, எவ்வளோ சின்னோண்டு இருக்குது. கொச்சின்லேருந்து இங்கே போகிறது குட்டி குட்டி ரோடாக தான் போகுது. இங்கே ஹைவேஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டா பயமுறுத்துறீங்க. கார் வருதா வரலையா? அவனுங்க பாட்டுக்கு டக்குன்னு வளையிறானுங்க, வளைஞ்சிட்டு இண்டிகேட்டர் போடுறானுங்க. ஒன்றும் முடியலைங்க இந்த ஊரில். எல்லோரும் வராங்களா? ஒருத்தரை காணும். வராரா. ஓகே, வராரு. இன்னும் 58 மினிட்ஸ் காட்டுதுங்க. அப்படியே ஒரு ½ அன் ஹவரில் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓயோர் நல்ல பெண்டாகவே வருது பாருங்க. நம்மளுக்கு ஓட்டுறது சூப்பராக இருக்குது. எக்ஸ்பல்ஸ். நண்பர்களே, ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபன்னு தாண்டி போகிறாங்க. அங்கே திரும்ப போய் ஸ்டேஸ் பண்ணி கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. முடியலை. வாங்க மேப் போடாமலே சைடு போட்டு போகிறாங்க வேகமாக. என்ன சார், போங்க சார். என்னங்க வர்க்காலா போகிறதுக்குள்ள விடிஞ்சிட மாட்டேங்குது. ஐயோ சாமி. எவ்வளோதான் வேகமாக போனாலும் முடியலையே. இந்த ரோடு அப்படி இருக்குங்க. போங்க பாட்டி சீக்கிரம். இங்கே தான் ரோடு கட்டிங் இதுக்கு முன்னாடி தான் வரும்.
இந்த சைடு போனோம். இதை தாங்க மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க பாட்டுக்கு. எப்போ அவங்கள பிடிக்க முடியலையா சாமி? இப்போ வராங்க. போயிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்றா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் தனித்தனியாக போயிட்டே இருக்காங்க. ஐயோ அங்கே போகக்கூடாதுங்க, இங்கே வாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க 2 பேரும்? சார் ஐயோ ஆளை காணுமே. இங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்க. அந்தாண்டே போகணும். ஸோ இப்படிதான் நாங்கள் ரோட்டு மேலே நின்றுருக்க பார்க்கல நீங்கள். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ நண்பர்களே சார்ஜ் பட்டன் அழுத்த முட்டேன். அப்போ தான் சார்ஜ் வருது. ரோட்டு மேலேயே நின்று தான் கூப்பிட்டோம், அப்பயும் நிற்க மாட்டேங்கிறாங்க. என்ன நண்பர்களே இப்படி நடக்குது இன்னைக்கு. ஸோ சேட். எப்படியோ இங்கே ரோடு கட்டி இங்கேயே இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் தூரமாக இருந்துச்சுன்னா அது வரைக்கும் போயிருந்துருப்பாங்க. 2 பேரையும் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். ரோடு கட்டிங்க தாங்க, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் அதையும் தாண்டி போயிட்டாங்கன்னா வம்பாயிடும். இங்கே ரோட்டு மேலே நின்று கற்றுக்கிட்டு இருக்கேன், இவருக்கு கேட்கல. அருமை நின்ட்டேன். ஐயோ திரும்ப வேகமாக போகாதீங்க, நானே முன்னாடி போகிறேன். நான் முன்னாடி போகலன்னா கொஞ்சம் குழப்பம் ஆகிடுதுங்க. இட்ஸ் டைம் டு லீட். என்ன திருநெல்வேலியில் இவ்வளோ பெரிய லாரிலாம் வருது? நான் கூட பார்த்தோன்னு யானை நினச்சேன், பார்த்தா மாடு. அப்போ தான் தெரியுது நான் ஏமாந்துருக்கேன்னு. 19 கிலோமீட்டர்ஸ் மோர் ஃபார் வர்க்காலா. பக்கமாக நெருங்கியாச்சு. எனக்கு அந்த வைப்பு தெரியுது, வர்க்காலா வைப்பு. ஹோனோ அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வர்க்காலா பக்கமாக வந்தாச்சு. இன்னும் 19 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கயாக்கிங். ஐயோ போய் ஆகணுமே, டைம் இருக்கா? என்னன்னா சரிங்க போய் ஆகணுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேஸில் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வர்க்காலாவுக்கு பைக்கில் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், ஸ்கூல் டூர் நினைக்கிறேங்க, ஸ்கூல் டூர் சம்திங் மறந்துடுச்சு. ஏய் எங்கே பார்த்தாலும் பாலம் தண்ணி ஆறு ஏரி குளம். 18 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் வந்து 18 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஏய் என்னை ஏமாத்துறீங்களாடா? இருப்பா சாமி, என்ன லாரியாவே வருது? என்ன ஏரியா இது? இங்கே யாருப்பா ஸ்பீடு பிரேக்கர்லாம் போட்டு வைக்கிறீங்க? எவ்வளோ தூரம் போனால் இந்த கிலோமீட்டர் மெதுவாக தாங்க குறையுது.
அதோட ஹைவேஸில் போனால் தான் நமக்கு வந்து இந்த ஸ்பீடாக போகிறதுனால டக்கு டக்குன்னு ஆகுதா இல்லை இங்கே என்னன்னே தெரியல. இங்கேயும் ஸ்பீடாக போயிட்டே இருக்க மாதிரியே இருக்குது, ஆனாலும் குறைக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், வர்க்காலா வந்துவிட்டோம். இன்னும் வந்து கரெக்டாக 2.7 கிலோமீட்டர் இந்த சைடு போய் 2.7 கிலோமீட்டர் நம்மளோட ஹோட்டல் வந்துடும். அவ்வளோதாங்க. போய் எல்லாத்தையும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னு மேடி பேசலாம்.